பிளாஸ்டிக். ஆக்சுவலாக அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் கேட்கும்போது ரொம்ப ஒரு டேக் இட் ஈஸி மைண்ட் செட்டில் தான் இருக்கும். பிளாஸ்டிக் தானே, அது என்ன பண்ணிட போகுது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பிளாஸ்டிக் வந்து ஒரு பூமராங் மாதிரி. இப்போ வந்து நம்மளுக்கு அது தெரியாது, யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி போகிற நேரத்தில் தெரியாது. அது அந்த பூமராங் மாதிரி வீசினதுக்கு அப்புறமா அது ரிட்டர்ன் வர நேரத்தில் தான் நம்மளுக்கு அதோட எஃபெக்ட் என்னங்கிறது தெரியும். ஆக்சுவலாக அது நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல, நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸையும் அஃபெக்ட் பண்ண போகுது, நம்ம மண்ணையும் அஃபெக்ட் பண்ண போகுது, நம்மளை சுற்றி இருக்கிற விலங்குகள், கால்நடைகள், ஜீவராசிகள் எல்லாத்தையும் தான் அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம பிளாஸ்டிக் தானே அப்படின்ட்டு ஒரு டேக் இட் ஈஸி மைண்ட் செட் இல்லாமல் அதை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக நம்ம யூஸ் பண்ணோம்னா அது நம்மளுக்கும் நல்லது, நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அன்றாட இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் பேக்ஸை தவிர்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு தவிர்ப்போம். பையை வந்து நம்ம கடைக்கு எங்கே போகிறதா இருந்தாலும் பைகள் கொண்டு போவோம். அப்படியே பிளாஸ்டிக் தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ஸில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் இந்த பள்ளிக்கரணை சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ குப்பைகள், அதுவும் பிளாஸ்டிக் குப்பைகள் தான் மோஸ்ட்டாக, அவ்வளோத்தையும் மலை மாதிரி சேர்த்து வச்சுருக்காங்க. அவ்வளோ பிளாஸ்டிக்ஸையும் டிஸ்போஸ் பண்ணுறது இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய கஷ்டம்தான். அது வந்து என்விரான்மெண்ட்டை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ கொஞ்சம் அவேர்னஸோடு நம்ம பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறைய ஏரியாலேயே பார்த்துருப்போம், பிளாஸ்டிக்ஸை வந்து இப்போ நம்ம டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறமா டஸ்ட்பின்ஸ் இந்த கவர்மெண்ட்டில் இருந்து வந்து கிளியர் பண்ணாமல் ரோட்டில் செதறி பைக்குகள் அது மேலே ஏறி போய் அந்த இடமே வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிலைமையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா அப்படின்னு நம் நாடு குப்பை மேடு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு கார்ப்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், மேற்கொண்டு ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.